ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஎம்எம்சி அப்படின்னா என்ன, இஎம்எம்சி ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன இருக்கும்னா, டோட்டலாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ஓகேயா, இஎம்எம்சியை பற்றி நம்ம இந்த கோர்ஸில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இது ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக நம்ம என்னங்கிறத அப்படி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இஎம்எம்சினா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். வாட் இஸ் இஎம்எம்சி அண்ட் இஎம்சிபி அண்டு யூஎஃப்எஸ். இப்போ உள்ள செட்லலாம் யூஎஃப்எஸ் வருது, இதுக்கு முன்னாடி வந்த செட்டில் இஎம்சிபி, பழைய மாடலில் அப்புறம் இஎம்எம்சி. ஸோ இது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இஎம்எம்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இது பண்ண முடியும். ஓகே, அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இஎம்எம்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, ஏன் இந்த இஎம்எம்சி கோர்ஸ் படிக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதுக்குள்ளே அடுத்தடுத்து நம்ம ஒரு சில பேர் 35,000 45,000 60,000 வரை கட்டி கோர்ஸ் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க, என்ன பர்பஸ்க்காக படிக்கிறாங்க, இதை படித்தா என்ன பெனிஃபிட்டு. ஓகேயா, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் என்னென்ன பிராண்ட்லாம் இஎம்எம்சி கிடைக்குது இப்போ மார்க்கெட்டில். நம்மளுக்கு இஎம்எம்சி என்னென்ன பிராண்ட்லலாம் நம்மளுக்கு செல்லில் இன்பில்டாக வருது, அதில் உள்ள நிறை குறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இது ஒரு டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அதில் உள்ள இன்டர்னலாக உள்ள பார்ட்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து boot 1 boot 2 யூசர் ஏரியா ஆர்பிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்டர்னல் பார்ட்டிஷன்ஸோட உள்ள ஃபைலோட இதை நம்ம அடுத்த இது பார்க்கணும். ஓகே, ஸோ அஞ்சாவதுல என்ன இருக்குது அப்படின்னா, டம்ப் ஃபைல்னால் என்னது, இந்த டம்ப் ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஒரு வீடியோலையும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் டாபிக் முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜ் கிடச்சிரும். எப்படி எம்எம்சி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, செக்யூரிட்டி ஃபைல்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து வாட் இஸ் ஐஎஸ்பி பின்னோட். ஐஎஸ்பி பின்னோட்டில் வந்து ஐஎஸ்பி பின்னோட்னால் என்னது, அதை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், அதை வச்சு எப்படி அன்லாக் பண்ணலாம், எப்படி ஃப்ளாஷிங் பண்ணலாம் அப்படிங்கிறத, ஐஎஸ்பி பின்னோட்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ஹவு டு அன்லாக் ஐஎஸ்பி பின்னோட், அதாவது ஐஎஸ்பி பின்னோட் மூலமாக எப்படி அன்லாக் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து என்னென்ன ரிப்பேரிங் டூல்ஸ்லாம் இருக்குது இஎம்எம்சி ஒர்க் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஜிபி பார்ட்டிஷன். ஜிபி பார்ட்டிஷனாக இந்த ஜென்ரல் பர்பஸ் பார்ட்டிஷன். ஸோ ஜிபி பார்ட்டிஷனை பற்றி விலாவரியாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து சிஐடினா என்ன, வாட் இஸ் சிஐடி. ஸோ சிஐடினா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பூட் கான்ஃபிகரேஷன். பூட் கான்ஃபிகரேஷன் என்னது, அதை எப்படி பூட் கான்ஃபிகரேஷன் நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா ரெக்கவரி. நம்ம அதாவது டேட்டான ஃபோன்லேருந்து நம்ம எம்எம்சிலேருந்து எப்படி டேட்டா ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்பேட்டிபிள் இஎம்எம்சி நம்ம எப்படி செக் பண்ணுறது. ஒரு இஎம்எம்சி டெட் ஆகிடுச்சு, அந்த இஎம்எம்சி வச்சு நம்ம ஒர்க் பண்ண வாய்ப்பில்லை அப்படிங்கும்போது வேறு இஎம்எம்சி மாற்றுறதுக்கு கம்பேட்டிபிள் இஎம்எம்சி எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இஎம்எம்சியோட ஹெல்த் செக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ ஹெல்த் செக் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த இஎம்எம்சி உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹெல்த் செக் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இஎம்எம்சியை ஃபார்மேட் பண்ணுறது எப்படி, எரேஸ் பண்ணுறது எப்படிங்கிறத அதை பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து பேடு ஹெல்த்து. இப்போ ஹெல்த் செக் பண்ணிவிட்டு அது பேடு ஹெல்த் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேடு ஹெல்த்தை எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணணும், மறுபடியும் அந்த ஹெல்த்தை ரினியூவல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இஎம்எம்சி சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் டாபிக். ஹெல்த் செக் பண்ணி ஓகே ஆகலை அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது என்னென்ன மெத்தட்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து
EMMC நம்ம கோர்ஸ் இப்போ நம்ம இதில் வந்து பிளேலிஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் உள்ள கண்டென்ட் தான் இவ்வளவும் அதோட கண்டென்ட். ஓகேயா? இந்த கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் EMMCயில் எந்த டவுட்டும் இல்லாமல் நீங்கள் EMMC ஒர்க் பண்ண முடியும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக 45,000 50,000 கொடுத்துலாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு வரவங்ககிட்டே அந்த நாலேஜ் இல்லை. ஓகேயா? ஸோ அவங்க உடனே ஒரு EMMC சேஞ்ச் பண்ணணுன்னா யோசனை பண்ணுறாங்க. ஏன் யோசனை பண்ணுறாங்க? இதோட நாலேஜ் இல்லாதனால அவங்களுக்கு அந்த இது தெரியலை. ஸோ இதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாகவும் பார்த்து ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் EMMCயில் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.